ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி தரப்போகிறேன். எதுக்காக இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து சில பேர் பேசுவாங்க. பேசுகிறப்போ வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்போம்னா, கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அகெயின் அந்த மாதிரி வந்து நம்ம கேட்போம். ஸோ கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அகெயின் இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்யூச்சரில் அண்டு உங்களோட ப்ரெசண்ட்டில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாரி. இதை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டே இருப்பாங்க சில பேர். இங்கிலீஷில் பேசுகிறப்போ அவங்களோட ஃப்ளூயன்சி வந்து சம்டைம்ஸ் அதிகமாக்கிட்டு வேறு ஏதாச்சும் பேச ஆரம்பிப்பாங்க. லைக் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இங்கிலீஷில் சொல்கிறப்போ அகெயின் அவங்க வந்து வேறு கண்டென்ட்டுக்கு மூவ் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், சாரி. இப்படி யூஸ் பண்ணுறதப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க, தெர் இஸ் சம்திங் ஹேப்பன்டு. தென் வி வில் ஆஸ்க், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அகெயின், எஸ்பெஷலி கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அகெயின் த டீட்டெயில்ஸ். அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ. இதை யூஸ் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக கான்வர்சேஷன் வந்து இன்டரப்ட் ஆகும். கான்வர்சேஷன் இன்டரப்ட் ஆகும் விச் மீன்ஸ் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவங்களோட ஸ்பீச்சை. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க உங்ககிட்ட கொஷின்ஸை, என்னாச்சு, அப்புறம் வந்து நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி அகைன் ஒரு வாட்டி சொல்லுங்கள், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட்டு வந்து பர்டன்னா வந்து திரும்பவும் வந்து சொல்லுங்கள், பர்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு could you please repeat that. இப்படி தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். could you please repeat that, பிகாஸ் இது எல்லாமே வந்து பொலைட்டாக நம்ம கேட்குறது. ஓகே, பொலைட்டாக கேட்குறது விச் மீன்ஸ் வந்து நம்ம ஒரு பணிவாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. ஐம் சாரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், could you repeat that please. இப்படியும் வந்து நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட்டு let me repeat that just to make sure. இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா, நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், அந்த மாதிரி. ஓகே, do you mind repeating that. அதே மாதிரி மீனிங் தான். ஓகே, do you mind repeating that. would you mind repeating that. next sentence, sorry I did not hear what you said. இதை வந்து எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பேசுகிறவங்க வந்து தூரத்தில் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து உங்களால் அதை கேட்க முடியாது. ஸோ அப்போ வந்து அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சாரி ஐ டிட் நாட் ஹியர் வாட் யூ சே. நெக்ஸ்ட், சாரி ஐ டிட் நாட் கேட்ச் தட் விச் மீன்ஸ் நமக்கு வந்து அது புரியலை, ரிப்பீட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே, அகெயின் இந்த சென்டென்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ப்ரொனன்சியேஷன் வந்து கற்றுக்கோங்க. அட் தி சேம் டைம் ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. விச் மீன்ஸ் ஃப்ளூயன்சின்னா நம்ம பேசிகிட்டே இருக்கிறது, அதை வந்து ஃபாஸ்ட்டாக பேசாதீங்க. இனிஷியலாக வந்து ஒரு நார்மல் ஸ்பீட்லேயே பேசுங்க. ஓகே, பொலைட்லி ஆஸ்க் சம் ஒன் டு ரிப்பீட் சம்திங். இதான் வந்து பார்க்க போகிறோம். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, பார்டன், could you please repeat that. I'm sorry I did not understand, could you repeat that please. Let me repeat that just to make sure. Do you mind repeating that. Would you mind repeating that. Sorry I did not hear what you said. Sorry I did not catch that. Okay, I hope students from this video you will understand how to politely ask someone to repeat something. Okay, in the next video we will discuss about another topic. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணலாம். எதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, pardon, could you please repeat that. I'm sorry I did not understand, could you repeat that please, the sentence. And sorry I did not hear what you said. Sorry I did not catch that. இப்போ நான் வந்து டிக் பண்ணியிருக்க இந்த சென்டென்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி தி சென்டென்ஸ் வில் ஹெல்ப் யூ while someone speaking and that time you can't understand what they are said, and immediately you can saying like that, sorry, excuse me, can you repeat that please. இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள்
இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஷினை ரைஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ.